இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் இரண்டாவதாக நடந்த பரிமாற்றம் என்ன அப்படின்னா, மனிதர்களாகிய நாம் எல்லாருமே பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். பாவம் செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து பிதாவினால் புறக்கணிக்கப்பட்டாங்க இல்லையா? ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்ன பண்ணுதுன்னா, பிதாவிடம் கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறது. அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணுறாரு? தள்ளப்படுகிறாரு. ரோம அதிகாரி கேட்குறாங்க, பர்னபாஸை நான் ரிலீஸ் பண்ணட்டுமா இல்லை இயேசு கிறிஸ்துவை ரிலீஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறப்போ எல்லா ஜனங்களும் பர்னபாஸை என்ன பண்ண சொன்னாங்க? ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன படுகிறாரு? தள்ளப்படுகிறாரு. எதுக்காக தெரியுமா? நீங்களும் நானும் பிதாவிடம் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்றதுக்காக அவர் அன்னைக்கு என்ன பண்ணாரு? தள்ளப்பட்டாரு. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா நமக்கு?